வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அனைமலை சந்திரராஜ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லீஸ்க் எடுத்த லேண்டில் வந்து 2ஆம் வருடத்தில் 2ஆம் பருவம், அதாவது செகண்ட் பேட்சினுடைய டீட்டெயில் தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம்ங்க. இதில் என்ன நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, இதுதான் உங்களுக்கு வந்து நம்மளுடைய அக்ரி டைம்ஸ் அப்படிங்கிற சேனலில் வரக்கூடிய காணொலி வந்து முதல் காணொலி அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் போட்டுருங்க. நம்ம கொடுக்கக்கூடிய அடுத்தடுத்த காணொலிகள் உங்களுக்கு வருவதற்காக. அது மட்டும் இல்லை, நம்மளுடைய பந்தல் விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிற விவசாய நண்பர்களுக்கும் நம்மளுடைய சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். சரி நண்பர்களே, இன்னத்த தகவல் வந்து என்னென்னு பார்த்தாங்கன்னா, நல்லா செட் ஆகி நல்லா ஈல்டு எடுத்துகிட்டு வந்து ஒரு 2 பேட்சா இந்த பேட்ச்லேயும் நல்லா செடி வந்துருக்குங்க. இது வந்து ஒயிட் பாகல் பண்ணியிருக்குது 2வது வருடத்தில் 2ஆம் பேட்ச். இதில் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள் வந்து இன்றைக்கி வந்து தென்பட்டுருக்குங்க. அதாவது என்னென்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் சொல்கிற இல்லைங்களா, 8 கால் பூச்சி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த வைரஸை பரப்பக்கூடிய சாருறிஞ்சும் வகை பூச்சியில் வரக்கூடிய பச்சை பூச்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்குது. அது வந்து கண்ணுக்கு தென்பட்டதுங்க. அதே மாதிரி என்னென்னா, இன்னொன்று வந்து பழகி பூக்கிற தருணம் ஆயிடுச்சு இல்லைங்களா நம்ம ஸ்டேஜ், அதனால அந்த பழகியும் கிடைச்சிது. இது தாவி தாவி போயிட்டு இருந்ததுங்க. என்னன்னா அந்த 8 கால் பூச்சி வந்து பார்த்தீங்கன்னா தாவி தாவி போயிட்டு இருந்தது ஸ்பைடரு. அதனால அந்த ஒரு இலையை மட்டும் தனியாக கிள்ளி எடுத்துட்டுங்க அது கிடைக்கிறதுக்காக. அதே சமயத்தில் நம்ம பழகியும் நம்ம கண்ணுக்கு கரெக்டாக அந்த இலையிலேயே வந்து உட்காந்தது. அதனால அதையும் அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் நம்மளுக்கு வந்து பழகி, அந்த பழகிக்கு உண்டான ப்ராப்ளம் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுடைய காணொலியில் வந்து கொடுத்துருப்பேன். இது காயில் வந்து பேக் சைடில் இன்செக்ட் பண்ணி முட்டை வச்சுட்டு போயிருமுங்க. சரி, அது பறந்து போயிருச்சுங்க. இப்போ அடுத்து இந்த 8 கால் பூச்சி என்ன பண்ணிட்டு இருக்குதுன்னு அப்சர்வா பார்க்கல என்ன தெரிஞ்சதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பச்சை பூச்சியை வந்து பிடிச்சிருச்சுங்க. இந்த வைரஸ் பரப்பக்கூடிய சாருறிஞ்சும் வகை பூச்சின்னு சொல்லக்கூடிய பச்சை பூச்சி. இங்கே பார்த்தீங்கன்னா அதோட வாயில் வந்து அந்த பச்சை பூச்சி இருக்கும். இது பார்த்ததையும் நுண்ணிப்பாக கவனிக்கையில் பார்த்தீங்கன்னா இதை பிடிச்சிட்டு ரொம்ப நேரமாக போராடிட்டு இருக்குதுங்க. இது வந்து சாப்பிட்றதுக்காக போராடும் போல தெரியுது. நான் அதை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். பார்த்ததை கையில் வச்சு டச் பண்ணோம். இலை விட்டு இலை தாவி தாவி போனாலும் அது அந்த பூச்சி விடலிங்க. ஏன்னா அதனுடைய உணவு வந்து இந்த பச்சை பூச்சி தான் போல தெரியுது. இது அப்புறம் வந்து புழுக்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன புழுக்கள் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜில் இது வந்து பிடிச்சி சாப்பிடும் போல தெரியுது. இது நம்ம நிறைய டைம் வந்து கவனிக்கல. இது வந்து படிக்க போகையில் வந்து பார்த்தீங்கன்னா நன்மை செய்யும் பூச்சிகள், தீமை செய்யும் பூச்சிகள்னு நம்ம 2 படிச்சிருக்கிறோம். ஏற்கனவே வெளியே தியரியாக படிக்கல, ஆனால் அனுபவத்தில் யாரும் பார்த்ததில்லை இல்லைங்களா, அதனால இந்த காணொலி கிடைச்சிது. சரி, என்னடா நம்மளுக்கு ஃபார்மருக்கு வந்து புதுசாக இருக்குமே, இது கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இது வந்து கொடுக்குறோனுங்க. ஈல்டு எடுக்கிறது, செடியோட ஃபாலோ அப், இதெல்லாமே ஒரு டைம் கொடுத்தாலே போதுமானது. அது திரும்ப திரும்ப கொடுக்க வேண்டியதில்லை. இங்கே பாருங்க, அது பிடிச்சி என்ன பண்ணிச்சுன்னா தன்னுடைய வாய்க்குள்ள கொண்டு போயிட்டு அப்படியே சாப்பிட்டுருச்சுங்க. அப்படியே மொறுன்னு சத்தம் கேட்குதுங்க. நான் உட்காந்து அது வந்து இது பண்ணிட்டு இருக்கிறேன், மைனூட்டாக பாட்டுருக்கிறேன். சவுண்டு கேட்டுது. அந்த சவுண்டு வந்து நான் கொடுக்கல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா நம்ம பேசுகிறத வந்து ரீச் ஆகுது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அந்த சவுண்டு கொடுக்கலிங்க. இது ஃபுல்லாகவே முழுங்கிருச்சுங்க. அப்படியே உள்ளுக்குள்ளே பிடிச்சி ஒரு அமுத்துங்க. அப்படியே அமுத்திட்டு இருந்து அப்படியே இருக்க இங்கே பாருங்க, அந்த நீளமாக தெரியுதுங்களா, தெரிஞ்சது அப்படியே முழுங்கிருச்சு பச்சை பூச்சியை. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது 1/2 மணி நேரம் நான் ஷூட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல உட்காந்து 1/2 மணி நேரம் இது கூட போராடி இந்த வீடியோ எடுத்தேன். சில இதுகளெல்லாம் ஃபாஸ்ட்டாக ஓட்டி விட்டுங்க. இதனுடைய நகர்வு மூமெண்ட் அது மெதுவாக சாப்பிடுதுங்க. ஒன்றா பிடிச்சி சாப்பிட்டு அது கடைசியில் எல்லாத்தையும் முழுங்கிட்டு இப்போ போயிட்டு இருக்குதுங்க. பாருங்க, அது அப்படியே மெதுவாக ஊர்ந்து வந்ததுங்க. அது இது என்ன நடக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மருந்து ஸ்ப்ரே பண்ணுறோம் இல்லைங்களா, 8 நாளைக்கு ஒரு டைம் மருந்து ஸ்ப்ரே பண்ணல இந்த பூச்சிகளும் நம்மளை விட்டு விலகி போயிடுங்க. நன்மை செய்யக்கூடிய பூச்சிகளும் செத்துருது. இது சாகாமல் இருக்கிறதுக்கான என்ன ஒரு கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது நான் வரைக்கும் தெரியலைங்க. பட்டு மருந்தடிக்கலினால் நம்மளால் இன்றைக்கி விவசாயத்தில் வந்து ஜெயிக்க முடியறதில்ல. பார்த்தீங்கன்னா அப்படியே மெதுவாக ஊர்ந்து ரொம்ப பக்கம் என்னால் போக முடியல. ஏன்னா பக்கம் போனோம்னா அது துள்ளி போகக்கூடிய தன்மையும் இருக்குதுங்க. இது கிட்ட பாருங்கள், துள்ளி தான் போச்சு. இது நான் வீடியோ எடுக்கல, அவ்வளோதான். அது ஒரே ஜம்ப் பண்ணுன்னு தான் காணாமல் போயிடுச்சுங்க. அது அப்படியே மண்ணுக்குள்ளே குதிச்சு அது அப்படியே போயிடுச்சுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தருணத்தில் இருக்குது. இது வெள்ளைப்பாகல். இந்த பேட்சில் நம்ம நல்லாவே ஈல்டு எடுக்க முடிஞ்சதுங்க. அந்த காணொலிகள் நம்மளுக்கு வந்து எடுக்கலைங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம ஈல்டு பற்றி எல்லாமே போட்டாச்சு, விடாமல் அது போட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான். சரி நண்பர்களே, அடுத்த ஒரு காணொலியில் தங்களை சந்திக்கிறேன். நன்றி.